ஓகே, இப்படியே போனால் மணி 1 மணி ஆகிடும். எத்தனை பேர்த்த ஐடி பொறுப்பு இருக்குன்னு தெரியல. ரிட்டர்ன் போகிறப்ப தம்பிகளா, லவ்யூடா தம்பிகளா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நன்றி 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 தம்பிகளா, ரொம்ப நன்றிடா அண்ணே. ஒரு சில விஷயங்கள் தான் தம்பி, ஒரு 2 ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சா தம்பிகளா. நானே வேகமாக பேசுறதுக்கா மேலே வந்திருக்கேன். 10 நிமிஷத்தை வேகமாக பேசிட்டு பிறக்கா வந்திருக்கேன். புரிஞ்சுக்கங்க ப்ளீஸ். தேங்க்யூ தம்பிகளா, லவ் யூ தம்பிகளா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சூப்பர் சூப்பர் அண்ணே. சில வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொன்னால் போர் அடிக்கும். டேய் இருடா, இப்போதான நல்ல வார்த்தை எடுக்கிற, அதுக்குள்ள மறந்துடுவேண்டா. சில வார்த்தைகளை பல தடவை சொன்னாலும் போர் அடிக்காதுண்ணே. அதனால் நான் திருப்பி சொன்ன வார்த்தையவே நான் திருப்பி சொல்கிறேன். இவ்வளோ கைதட்டும் இவ்வளோ விசிலும் எல்லாமே அப்படியே வந்து நேரம் உங்கள்கிட்ட கொடுத்துறீங்க. இது எங்கள் வெற்றிமாறனுக்கான, அவருக்கு தான் இந்த கைதட்டு, அவருக்கு தான் இந்த விசிலுங்கண்ணே. இது நீங்கள் கொடுத்ததானே. அதாவது இது வரைக்கும் வந்திருக்கீங்கன்னா, இது வரைக்கும் இப்போவும் இதுக்கு மேலே போனாலும் அதுவும் நீங்கள் தான். ஏன்னா இடையில எவ்வளோ மழை புயல் காற்று எது வந்தாலும் நீங்கள் போட்டு இந்த விதை, இந்த செடி முளைச்சி வந்துக்கிட்டே இருக்குது. கண்டிப்பாக இல்லை, காற்றெல்லாம் பெருசாக வரும், புயல்லாம் வரும். எது வந்தாலும் அந்த செடி ஒடிய விடாமல் அப்படியே பேலன்ஸ் பண்ணிக்கிறீங்கண்ணே. பேலன்ஸ் பண்ணி அப்படியே பத்திரமா எடுத்துகிட்டு போயிருக்கீங்க. எல்லாம் சொல்கிறாங்க, எவ்வளோ அடித்தாலும் தாங்குவாப்பில்ல, உன்னை வச்சு என்ன வேண்டாலும் பண்ணலான்டா, இவரை வச்சு எப்படி வேணா டிசைன் பண்ணலான்ட்டு. சமீபத்தில் ஒரு அசிஸ்டன்ட் ஆஃபீஸில் கதை சொன்னார். சார் நான் ஒரு மூடில் கதை எழுதிட்டேன் சார், எல்லாம் முடிக்கப்போ பையனில் உங்கள் முஜிரா சார் வந்து நின்றுச்சு அப்படின்னாரு. இது எதோ மேஜிக் பண்ணுற மாதிரில தம்பி இருக்குது. எப்படி இந்த கோடாலி ஓடிக்கிட்டு இருக்கலையே 3 கோடால போயிட்டுக்கலே ரேஸ் வண்டியில் குதிக்கிறானா. சாரி தம்பி, தப்பாக நினச்சிக்கிறாதீங்க, ஒரு அன்போடு தான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி சொன்னார். அதை ஒரு சில விஷயங்கள் எங்கள் தென் மாவட்டங்களில் சொல்லுவாங்க, இந்த வடமஞ்சத்தில் சொல்லுவாங்க. ஒரு மாடு, அந்த மாடு பெருசாகவே ரெஃபரன்ஸ் பண்ணவே மாட்டாங்க. அது ஒரு 100 மாடு வந்துட்டு போக இன்னொரு மாடு பெருசாக இது பண்ண மாட்டாங்க. ஏன் அந்த சாலை எங்கள் அண்ணன் ஆடுகளமே வச்சுருப்பாங்க. அதை மீறி ஒரு எதிர்பார்க்காத ஒரு மாடு வந்து உள்ளே வந்து விளையாடு அப்படின்னா அப்போ சொல்லுவாங்க, டேய் அது யார் வளர்த்த காலை தெரியுமா, அது எப்பேற்பட்ட காலை தெரியுமா, அந்த காலைக்கு யார் 90 வச்ச ஆறு தெரியுமா அந்த காலை, இது எங்கள் அண்ணனோட காலடா அப்படின்வாங்க. அந்த காலையாதான இப்போ வரைக்கும் நான் தைரியமாக தெரியுறீங்கண்ணே. நல்லபடியாக போயிட்டு இருக்கேன்னு நம்புறீங்கண்ணே. நன்றிங்கண்ணே. நான் மட்டும் சொன்னால் பத்தாதுண்ணே. இன்றைக்கி என்னோடய குடும்பத்தில் ஒரு 3/4 பேர் இங்கே வந்திருக்காங்கண்ணே. என் ரத்த சொந்த டோட்டல் என் குடும்பமே எல்லாம் இங்கே வந்திருக்காங்கண்ணே. ஸோ இந்த சந்தோஷம் நான் மட்டும் இல்லைண்ணே, அவங்க அங்கேருந்து அவங்க எல்லாரும் மொத்த உருவமாக தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேனே. ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே. அப்புறம் இந்த 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 ட்ரெஸ்ஸு வரப்பவே என் வீட்டில் குளித்தது மட்டும்தான் நான். மற்ற எல்லா ட்ரெஸ்ஸும் இந்த காஸ்டியூம் டிசைன்ற பேரில் அஸ்டன் எல்லாம் சேர்ந்து போட்டு விட்டது. நான் அப்போவே சொன்னேன், குளிச்சு முடிச்சுட்டு ஃபோன் பேசிட்டு காரில் ஏறி உட்காந்துருவேன், என்ன ட்ரெஸ் பண்ணி எனக்கே தெரியாது, இப்படி தாண்டா சூரிய இருந்தேன் அப்படின்னு. என் குழந்தையதான், என் ஒய்ஃபு என் பையனை காலில் எழுப்புவான். சொன்னா கேளு, இந்த ட்ரெஸ்ஸை போடுங்கிறேல, இந்த பேண்ட்டை போடுங்க, அழுது அங்கிட்டு ஓடி பையனில் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு டக்குனு ஏற்றி காரில் கூட்டி போயிடுவாங்க. அதே மாதிரி என்னை கூட்டாந்து பாட்டிட்டாங்க இங்கே. என்ன ரொம்ப நன்றி தம்பிகளா. பரவாயில்ல, பாலாஜி சொன்ன மாதிரி ஒரு லேட்டை கொஞ்சம் சின்ன மன உறுதியை கொடுக்குது, நம்மளும் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போடலாம் போருக்கண்டு. தேங்க்யூ 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 தம்பிகளா. இந்த விழாவோட நாயகன் தம்பி, ஒரே நிமிஷம் டே, டைம் ஆச்சு, நான் உன்னை கண்டுக்கிறாமல் நான் பாட்டுக்கு பேசிட்டு போனால் அப்போ நீ கோவிப்ப, நீ அமைதியாரு. இந்த விழாவோட நாயகன் ஜிவி பிரதர் அவருங்க கிளம்பிட்டாரு. நன்றி பிரதர். இந்த படத்தோட மிகப்பெரிய, இந்த படம் இறைவன் அருளால் உங்களோட ஆசீர்வாதத்தால் உங்களோட சப்போர்ட்டால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னா கண்டிப்பாக இல்லை, நான் மட்டும் ஹீரோ இல்லை பல ஹீரோக்கள் உள்ளே இருக்காங்க. அதான் உண்மை. அப்படி இருக்க ஹீரோக்களில் ஜிவி பிரதர் ஒன்று. உண்மைக்கே
இது இந்த படம் வரப்ப தெரியும் தனிப்பட்ட அவரோட ஸ்கோர் இந்த படத்துக்கு எவ்வளோ இருக்கும்னு. பிரதர் தேங்க்யூ பிரதர். 80-90 காலகட்டத்தில் ஐயா இளையராஜா ஐயா வந்து பாடல் கொடுக்குறப்ப சூப்பர் ஸ்டாரும் பாட்டு கொடுப்பாங்க, கீழே இருக்கிற சூரியமராளுக்கும் பாட்டு கொடுப்பாங்க. அப்போ பெரிய ஹீரோ பாட்டும் ரிலீஸ் ஆகும், யாருமே தெரியாத ஒரு புது ஹீரோ அவங்க பாட்டு ரிலீஸ் ஆகும், 2 பாட்டுமே ஈக்குவலாக பெற்றுக்கிட்டு போகும். அதுதான் இளையராஜா சார். ஸோ அவர் பாடல் பல இயக்குனர் உருவாயிருக்கு, பல தயாரிப்பாளர் உருவாயிருக்கு, பல ஹீரோக்களை உருவாயிருக்கு. அந்த மாதிரி இன்னைக்கு ஜிவி பிரதர் எல்லாத்துக்கும் பாட்டு கொடுக்குறாரு. ஜனநாயகமாக ஒரு விஷயம் வாரி வழங்குறாப்புல எல்லாத்துக்கும் வாங்க வாங்க கதை பிடிச்சிருந்துச்சா அவர் கொடுக்குறாரு. இந்த படம் ஆரம்பிக்க போகிறப்ப அவருக்கு வாழ்த்துக்கு வச்சு ஒரு பொக்கை கொடுத்தேன். அப்போ தேசிய விருது வாங்கியிருந்தார் எஸ்கே தம்பி அமரன் படத்துக்கு. திருப்பி இந்த படம் முடிஞ்சு போய் திருப்பி அதே இன்னொரு தேசிய விருது வாங்கியிருக்காரு, அதுக்கு வாழ்த்து சொல்லிட்டு வந்து மேபி ஒருவேளை அடுத்த வட்டம் கண்டிப்பாக நான் சந்திக்கிறப்ப இன்னொரு தேசிய விருது வாங்கியிருப்பாரு. அதில் மண்டாடியாக இருந்தால் எனக்கு சந்தோஷம் தான், கூடுதல் சந்தோஷம் தான். ரொம்ப 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 நன்றிங்க பிரதர், தேங்க்யூ பிரதர். அதாவது இந்த மண்டாடிங்கிற பாட்டை ஒரு இடத்துல மண்டாடிங்கிற டைட்டில் ஒரு ஊருக்கு நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அங்கே போகிறப்ப என்ன படம்னு கேட்டுருவாங்க. ஆனால் அந்த டைட்டில் சொல்கிறதுக்கு அவ்வளோ போராடுவோம். மண்டாடின்னு சொல்லிடுவேன், மந்தாடியா மண்டாடி மந்தாடி. டே நானே கரெக்டாக சொல்கிறான்னு எனக்கு தெரியல, நான் சொல்கிறப்ப கரெக்டாக நீயே கேட்டுக்க. மந்தாடி பத்தியா, மண்டாடி மந்தாடி ஓகே விட்டு. இன்னொருத்தன் மண்ணடின்னுவேன், இன்னொருத்தன் மன்றாடின்னுவேன், ஒருத்தன் மந்தவெளின்னுவேன். ஆனால் அந்த டைட்டில் எங்கள் சொல்கிற ஒரு டைம் 4 தடவை சொல்லுவோம்னே. இதே சூழலில் நம்ம நாட்டில் அவ்வளோ தண்ணறப்ப எங்கள் படத்துக்குள்ளே ஷூட்டிங் ஸ்பாட்டு ஒரு ஃபாரினர்ஸ் 2 பேர் வந்தாங்க. விச் மூவி அப்படின்னாங்க. கிழிஞ்சது போ, நம்மளாலே ஒழுங்காக சொல்ல மாட்டேன் இல்லைண்டு. மண்டாடி மந்தாடி, நோ 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 மண்டாடி மந்தாடி. டே ஓரமாக கூட்டிகிட்டு போ, உட்கார வச்சு ஷூட்டிங் அப்புறம் கூட எடுக்கலாம், டைட்டில் புரிய வச்சு கூட்டிகிட்டு வா. அப்படி தான் இருந்துச்சு இந்த டைட்டில். நிறைய பேருக்கு தெரியல. அது மண்டாடிங்கிறது ஒரு போட்டில் 6 பிளேயர்ஸு, அந்த 6 பிளேயர்ஸை அந்த நீர்வாடியை பார்த்து அந்த அனுபவத்தோடு வழிநடத்தி கூட்டி போகிற வந்து மண்டாடி, அவன் தான் கேப்டன். ஸோ அதுதான் இந்த பேர். இன்னைக்கு இந்த மண்டாடிங்கிற பாட்டு மூலமாக இன்னைக்கு உலகமுக்கும் போய் சேர்த்தாச்சு. இன்னைக்கு யாரை கேட்டாலும் மண்டாடியா அவ்வளோ ஈஸியாக போயிடுச்சு. அப்படி ஒரு டியூன் போட்டு அப்படி ஒரு பாட்டு கொண்டு சேர்த்து ஜிவி பிரதர், லவ் யூ பிரதர், தேங்க்யூ பிரதர். அதே நேரத்தில் மாஸ்டர் அசார் மாஸ்டர் உங்களுக்கு நன்றி சொல்லிடுறேன் மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். நீங்கள் கூப்பிட்டு அந்த மூவ்மெண்ட்டு கொடுத்தீங்க. நைட்டு 1 மணிக்கெலாம் நான் மூவ்மெண்ட்டு போட்டு என் பிள்ளையை மிதிச்சு விட்டேன். அம்மாண்டு கத்தி என்னடாண்டா டக்குன்னு படுத்துட்டேன். அப்படியே என்னடா தெரியலம்மா, யாரும் மிதிச்சது மாதிரி இருந்துச்சுமா. படுறா கனவா இருக்கும்டா, படுறா கனவடா. மாஸ்டர் என்ன மாஸ்டர் மூவ்மெண்ட்டு போட்டீங்க, இப்படி காலை வலிச்சுக்கிட்டே போதே மாஸ்டர் ஒரு சைடு. முடியும்னே, உங்களால் முடியும்னே, முடியலண்டான்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். அப்புறம் முடியும்டா எப்படி இது முடியும்னு சொல்லாது சொல்லி எனக்கு தைரியம் கொடுத்து என்னை ஆட வச்சுட்டீங்க மாஸ்டர். இன்னைக்கு உண்மைக்கு சொன்ன மாதிரி எங்கே போனாலும் கண்டிப்பாக மாஸ்டர் சூரியன் சூப்பர் ஆடி இருக்கேங்க. அந்த புது வார்த்தை என்னை என்னென்னமோ பண்ணுதுண்ணே. ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே. சில நேரத்தில் யாராவது ஃபோன் பண்ண, யா சொல்லுங்க, யா டெல்மி, யா ஐம் ஆக்டர், யா டான்ஸர் சூரி, பான் இண்டியா சூரி, அப்படி என்னறியாமல் பேசுறதுக்கு வச்சுட்டு மாஸ்டர். லவ் யூ மாஸ்டர். உங்கள் கூட சப்போர்ட் பண்ண வெற்றி என்ன ஜெயனே 2 பேத்துக்கு ரொம்ப 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 நன்றி, தேங்க்யூ. ரவி பிரதாத் ரொம்ப நன்றி பிரதர் நீங்கள் வந்ததுக்கு. ஆனால் நீங்கள் கதை சொல்கிறப்ப என்ன சொன்னீங்க சார், இதில் ரிஸ்கே இருக்காது சார், ரொம்ப ஈஸியாக ஜாலியாக வாங்க சார், ஜாலியாக போங்கிற மாதிரி சொன்னீங்க. அப்போ இப்போ எல்லாம் முடிஞ்சு படம் ஷூட்டிங் போகிறப்ப சொல்லாமல் சொல்லிட்டு போகிறீங்க, ரிஸ்க் இருக்குது ரெடி ஆகிக்கங்க அப்படின்னு. சரி ஓகே பிரதர், வழக்கம் போல் தான். என்ன ஒன்று பிரச்சனை, என் ஒய்ஃபு தான் அப்பப்போ நைட்டு ஃபோன் பண்ணுவா, என்னங்க ஏமாக்க இதை கேள்விப்பட்டு. ஒன்றும் இல்லைம்மா, எங்க சொல்லுங்க. அட ஒன்றும் இல்லைம்மா, என்ன கால் எதை ரைட்டில் போயிடுச்சுன்னு சொன்னாங்க. விடு போனால் திரும்பி வரும், விடு. எங்க என்னங்க அதை விடுமா. என் ஹஸ்பண்ட் சொல்லுவேன், டேய் எதுவும் கேட்டால் சொல்லிடாத சரியா, ரைட்டுகள் அடிபட்டு. சார் உங்கள்கிட்ட என்ன சார் கேட்டாங்க, ரைட்டில் காடு சார், நான் மார்னிங்கில் உங்களுக்கு மண்டேல அடிபட்டதை சொல்லிட்டேனே சார். இந்த மார்னிங்லேயே சொல்லிட்டியா, உன் வேலை என்ன எப்படி என் பக்கத்துலேருந்து எப்படி அடிபட்டு சொல்லிக்கிட்டே இருப்பேன் நீ இல்லைன்னு. ஸோ அந்த மாதிரி பார்த்து எனக்கு இல்லை, இன்னும் என்னுடைய பல அன்பு தம்பிகளுக்காக நீங்கள் என்னை பார்த்து பத்திரமா கொடுத்துட்டேருங்க. ஸோ உங்களை பற்றி நிறையா கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம படம் பண்ணுவோம் முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே பல விஷயத்தில் எனக்கு நீங்கள் சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க பிரதர். ஸோ உண்மைக்கு நான் அதாவது நான் ஆசைப்பட்டிருக்கேன் உங்கள் கூட நடிக்கிறேன்ட்டு, உங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரணுன்ட்டு. கண்டிப்பாக உங்களோட சேர்ந்து பயணிக்க நான் அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கேன் பிரதர். தேங்க்யூ பிரதர். பாலாஜி பிரதர் அவரும் கிளம்பிட்டார், ரொம்ப நன்றி. அவர் சொன்ன மாதிரி நான் அதிகமாக எனக்கு பழக்கலை, ஆனால் இருந்தாலும் அந்த பழகுன அந்த முதல் சந்திப்பில் ஏதோ ரொம்ப நாளாக அவர் கூட நான் பழகின மாதிரி எனக்கு ஒரு உணர்வை கொடுத்துச்சு. சில உறவுகள் ரொம்ப லேட்டாக கிடைச்சாலும் வாழ்நாள் முழுக்க அது நம்ம கூட பயணிக்கும்.
அப்படி ஒரு உருவாதான் பாலாஜி பிரதர். உங்கள் கூடவே இருக்கேன்னு ஆசைப்படுறேன் பிரதர். லவ் யூ பிரதர். எப்போவுமே நான் உங்கள் கூட நினைக்கிறேன் பிரதர். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ பிரதர். எனக்காக நான் சொன்ன உடனே இந்த மாதிரி ஆகஸ்ட் 28 மதுரையில் இந்த மாதிரி ஆடியோ லான்ச் இருக்குன்னு சொன்னேன். கண்டிப்பாக வரேன்னு சொன்னார். ஒரு 15 நாளைக்கு அப்புறம் சாரி பிரதர் டேட்டு மாறிடுச்சுன்னு சொன்னேன். பிரதர் மதுரையாக இருந்தானே மலேசியாவாக இருந்தானா நான் அங்கே இருப்பேன் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னார். சொன்னதுக்கு அப்புறம் நான் ஒரு ஃபோன் கூட இப்போ வரைக்கும் நான் பாலாஜிக்கு நான் பண்ணவே கிடையாது. ஆனால் அந்த மனுஷன் வந்து நின்ட்டாப்பில். தேங்க்யூ பிரதர். இதை விட எனக்கு வேறு எதுவுமே இல்லை. இன்றைக்கி கொடுத்துருக்க நீங்கள் மிகப்பெரிய ஒரு சூர்யானுக்கு கொடுத்துருக்க மிகப்பெரிய இந்த சக்ஸஸ் படம் நீங்கள் எல்லாத்துக்கும் எப்பவும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் பிரதர். தேங்க்யூ, தேங்க்யூ பிரதர். அடுத்து கூட சாரி நிறையா சொன்னோம்னு உண்மைக்கு ரொம்ப லேட்டாக இருந்தால் வேகமாக சொல்லிட்டு போயிரு. ஓகே, அடுத்து தம்பி ஆக்டர் அன்பு தம்பி பாலசரவணன். தேங்க்யூ தம்பி. ஆனால் நீங்கள் சூப்பராக சொன்னீங்க. டேரக்டர் சாரை ரொம்ப எனக்கு பிடிக்கும். எல்லாம் சொன்னீங்க, ஓகே தான். ஆனால் அப்பப்போ என்கிட்ட வந்து சொல்லுவான். அவன் வந்து என்ன ஒன்றுமே தெரியாமல் சொல்லுவேன். அவன் என்ன சொல்லுவான் தெரியுங்களா? அப்பப்போ வருவேன்ட்ட. ஆனால் டேரக்டர் சாரை பார்த்தீங்கன்னா சீனு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும், இப்படி வேணும், அப்படி வேணும் சில விஷயம் சொன்னீங்கன்னா நான் சொன்னப்போ நல்ல பஞ்சு நிறையா சொன்னீங்கன்னா அவர் கேட்டுக்கிட்டே இருந்தாருன்னா என்னையவே பார்த்துக்கிட்டே இருந்தாருன்னா சூப்பர் நல்ல உள்வாங்கிட்டாருன்னு நினைக்கிறேன்னா அப்படின்ட்டுவேன். சரின்னு சொல்லிட்டு வந்துடுவேன். வந்ததுக்கப்புறம் இப்போ தெரியும் பாரு அங்கேயே தான் பார்த்துட்டு இருப்பாரு அப்படின்னுவேன். அப்புறம் தான் ஆனால் என்னென்ன அதே இடத்துல லுக்கை வச்சிருக்காரு. டேய் 1 மணி நேரம் நான் போய் பேசிட்டு வந்திருக்கேன். 1 மணி நேரமும் இதே ஸ்டைல் தான். 1,82,000 ஹேர் இப்படின்ட்டு இதே தான் இருந்தார். நான் நினச்சேன் உண்மைக்கே ஒரு டேரக்டர் மனுஷன் நம்ம நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் கிடந்து இப்படி கொட்டுறப்ப ஏன்டா ஒரு கண்ணு கூட சிம்டம் கேட்குறாரு மனுஷன் அப்படின்ட்டு. 1 ஹவர் நின்று வந்ததுக்கப்புறம் லுக் அங்கேயே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவன் போய் 10 நிமிஷம் பேசிட்டு பெருமையாக சொல்கிறேன். ஆனால் அவ்வளோ உள் வாங்கினாரான்ட்டு. இதுக்கப்புறம் எத்தனை பேர் போனாலும் லுக் அங்கே தான்டா இருக்கும் அப்படின்னு. ஏன்டா அவர் நினப்பு பூரா இன்னைக்கு இந்த சீன் எடுக்க முடியுமா, கேமராவிட்ட போய் நைட் டிஸ்கஸ் பண்ண முடியுமா, உங்களுக்கு கேமராமேன் அவ்வளோ தூங்குவாங்களா என்னன்ட்டு தெரியாது. எனக்கு உண்மைக்கு பார்த்தா தூக்கம் இல்லாமலான்னு இருந்துச்சு. எனக்கு தூக்கம் இல்லாமல் எனக்கு மட்டும் இல்லை, நாளைக்கு எல்லாரும் நிம்மதியாக நல்லா தூங்கணும் அப்படின்ற காரணம் அந்த தூக்கம் மிஸ் ஆகிருக்கலாம். எல்லாத்துக்கும் சேர்த்துறானே அது. ஆனால் ரொம்ப சிறப்பாக உண்மைக்கு கடின உழைப்பினேன் எல்லாம் சொல்லிடலாம். உங்கள் பக்கம் அவ்வளோ கஷ்டம் இருக்குது. நாங்கள் சொல்லிட்டு போய் நைட்டு படுத்துருவோம். ஆனால் அதுக்கப்புறம் இத்தனை பேர்த்துக்குள்ள அந்த பொறுப்பு இந்த படத்தோட மண்டாடி நீங்கள் தான். உங்கள்கிட்ட அவ்வளோ பொறுப்பு இருக்குது. அவ்வளோ கஷ்டமான சூழல் இருக்கும். கதிரண்ணே ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே. கடலுக்குள்ளே காலையில் போயிட்டோம்னா சாயந்தரம் தான் வருவோம். அவ்வளோ இதுக்குள்ளே அந்த போட்டில் அங்கங்கே பார்த்தேன்டா எல்லாம் நடிச்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் டேரக்டர் தெரியாது, பக்கத்தில் அவர் கேமராமேன் எங்கே இருக்குன்னு தெரியாது, யார் என் கண்ணுக்கு தெரியவே மாட்டாங்கண்ணே. நாங்கள் பாட்டுக்கு உள்ளே இருப்போம்னே, நடிச்சுக்கிட்டே இருப்போம்னே. டக்குன்னு வாக்கி டாக்கி எல்லாரும் கையில் இருக்கோம்னே. ரெடி கெட் ரெடின்ட்டு வாங்கினே. என்ன சீன் சார்? அதே சீன் தான் நேற்று எடுத்த சீன் தான். சுகாஷ் வாட் சூரியண்ணா என்னன்னா வாட் டுடே வாட் சீன் நாட் டுடே எஸ்டர்டே சீன் டுடே சீன் நா டுமாரோ சீன் டே ஆஃப்டர் டுமாரோ தென் நெக்ஸ்ட் நாள் எஸ்டர்டே சீன். அப்போ திஸ் வீக் ஒரே சீன். என்ன சீன்? ஃபுல் ஜாயினிங் தான் உள்ள. கடலுக்குள்ள போய்கிட்டே இருக்கு. ஆனால் முடியாதுண்ணா. நேற்று எஸ்டே நைட்டு ஒய்ஃபு ஃபோன் பண்ணாண்ணா, பேனிக் ஆகிட்டானா. அண்ணா ரொம்ப பயமாக இருக்குண்ணா. எதுக்குண்ணா அந்த இதுக்குள்ளே இவ்வளோ ரிஸ்க் இருக்கு? இந்த மூவியில் எதுக்குண்ணா இவ்வளோ ரிஸ்க்கு? சுகாஷ் பிரதர் அவங்க மூவியில் ரிஸ்க் எடுக்கலை, ரிஸ்க்கை தான் மூவி எடுக்கிறாங்க. அதனால நீங்கள் தப்பாக நினச்சிக்கிறாதீங்க. எப்போ பேசுகிறீங்க வீட்டுக்கு? நான் நைட்டு வீட்டுக்கு பேசிடுவேண்ணா. நோ 1 ஹவரை குறைக்க வீட்டுக்கு பேசிக்கோங்க. சாப்பிட்டியா, யாருக்கு காசு கொடுத்துருக்கோம் அதெல்லாம் வாங்கிக்க, எல்லாமே சும்மா பேசுவீங்க. நம்ம இடம் இங்கங்கே இருக்குது, அந்த டாக்குமெண்ட் அந்த பெட்டியில் இருக்குது, சும்மா சொல்லுவீங்க, யூஸ் ஆகும் அவங்களுக்கு பின்னாடி. அப்படி ஒரு நண்பர். அதையும் தாண்டி கரையிலண்டா ஜாலியாகிடுவார். கடலுக்குள்ள போகிறப்ப கொஞ்சம் கை கால அவர்கிட்ட இருக்காது, அவ்வளோதான். அப்படி இருக்கும். ஏன்னா அந்த வத்தையில் போய்கிட்டே இருக்கப்பனே அந்த போட்டு மேலேயும் கீழேயும் போயிட்டு வரும்னே டயரில் இருப்போம்னே. அப்போ தான் கொண்டு நம்மளால் ப்ரொடக்ஷன் உள்ளே கொண்டு சாப்பாடு கொடுப்பாங்க. எல்லாத்துக்கும் காப்பி வடகண்டு எல்லாம் கொடுப்பாங்க. எல்லாரும் காலையிலேருந்து இப்படியே போயிட்டு வந்திருப்போம். மத்தியானம் வந்து கொடுப்பாங்க. சத்து இல்லாமல் வாங்கிட்டு எல்லாரும் அந்த பொட்டணத்தை ஓப்பன் பண்ணியில இப்படியே தான் கையில் வச்சுருப்போம். அதே மீறி ஒருத்தர் எடுத்து போனான்னு பக்கத்தில் இருக்க வாயில் வச்சிருவான். அவை எடுத்து நம்ம வாயில் வச்சிருவான். ஜி நீங்கள் வெஜ்ஜா சாப்பிடுவீங்க? நோ ஜி, நான் பிரியாணி. ஜி நீங்கள் வாயில் மாற்றி வச்சுருக்கீங்க ஜி. ஓ அப்படியா, சாரி கேர் ஆகுதுங்க, என்னென்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே
ஜனி போய்கிட்டே இருக்க முடியாது. ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கோம். பீட்டர் மாஸ்டர் இருக்காங்களா? தேங்க்யூ மாஸ்டர், லவ் யூ மாஸ்டர், லவ் யூ மாஸ்டர். இந்த படம் எத்தனை அவார்டு வாங்கினாலும் அதை சரிபங்க பிரித்து உங்களுக்கு கொடுக்கணும் மாஸ்டர். அதான் மாஸ்டர் உண்மை. தேங்க்யூ மாஸ்டர். பட் கொஞ்சம் கஷ்டம் இருந்துச்சு மாஸ்டர் எனக்கு நிறையா. ஏன்னா மாஸ்டர் உள்ளே போயிடுவாங்க, கிட்ட ஒரு 70-80 போட்டு இருக்கும், உள்ளே போயிட்டே இருக்கேன். எல்லாத்துக்கும் வாக்கி டாக்கி ஃபஸ்ட்டு மைக்கில் பேசுவாங்க. ஒரு 2 கிலோமீட்டருக்கு அப்புறம் அந்த மைக்கு கட் ஆகிடும். அதுக்கப்புறம் டே வாக்கி டாக்கி இருக்கா இல்லையாடா, அதுக்கப்புறம் வாக்கி டாக்கி கையில் விடுப்பாங்க. எல்லாரு கையிலும் வாக்கி டாக்கி இருக்கும். மெயினாக என் அன்பு தம்பிக்கு போட் ரைடர்ஸ் அங்கே உள்ள நண்பர்கள் அவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட எல்லாம் இருக்கும். மாஸ்டரில் அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார். கண்ணுகளா ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், நல்லா கவனிங்க. இந்த ஒரு வாரம் உங்கள் ரொம்ப கடினமான சீனு எனக்கு புரியுது. ரொம்ப உங்களை கஷ்டப்படுத்திட்டான். அது நீங்கள் மட்டும் இல்லை, நானும் சேர்ந்துறேன். எல்லாமே இங்கே பாருங்கள், எனக்கு கால் டோட்டலாக இந்த கால் ஊண்டவே முடியாது. நான் பல பேண்டேஜ் போட்டு உங்களுக்கே தெரியும் வீல் சேரில் வந்தேன். ஃபஸ்ட்டு நாள் நல்லா வந்தேன், அப்புறம் அடிபட்டுச்சு, அப்புறம் வீல் சேரில் வந்தேன். இப்போ நான் அந்த போட்டில் வந்திருக்கேன். எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அதனால் கோச்சுக்காங்க கண்ணில் நேற்று கஷ்டம். இன்றைக்கி ஒரு ஷாட் எடுக்கணும், அந்த ஷாட் எனக்கு பத்தலை. நேற்று எடுத்தது காற்று சரியாக இல்லை, போட் நல்லா மேலே எங்கேயும் போயிட்டு வரணும். அதனால் நம்ம இங்கே இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் டீப்பாக உள்ளே போகிறோம், டீப்பாக உள்ளே போய் நம்ம படம் எடுக்கணும் அப்படின்னாரு. அங்கேருந்து வாக்கி டாக்கில் மாஸ்டர் டீப்பாக உள்ள போனால் படம் எடுக்க முடியாது மாஸ்டர், எங்கள் பாடியை தான் எடுக்கணும். ஏய் யார் அவே உங்கள் ஆயா? எங்கள் ஆயாவை எடுத்து 6 மாதம் ஆச்சு மாஸ்டர். அதுக்கப்புறம் எடுக்கிறத நான் மட்டும்தான் மாஸ்டர் இருக்கேன். கண்ணுகளா எனக்கு புரியுது, உங்களோட வழிகள் புரியுது, கோச்சுக்கிறாதீங்க அப்படின்ட்டு. நான் புடிச்சு எனக்கு ஃபோன் பண்ணி அண்ணே தப்பாச்சுக்காண்ணே ரொம்ப டெப்த்தாக உள்ளே போயிட்டு இருக்காருண்ணே, அண்ணே நீ பாருங்கண்ணே. சார் பார்ப்பேன் சார், பார்த்துக்கிறேன் சார். சார் நீங்கள் எங்களை பார்ப்பீங்க சார், நாங்கள் உங்களை பார்க்க முடியாது சார். நீங்கள் அதுக்கு மேலே இருக்கீங்களே சார், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் குறைப்பேன் சார். நேரத்தில் கண்ணுக்கு கரை தெரிஞ்சிச்சு சார், இன்னைக்கு கரையே தெரியல சார். எங்கிட்ட வந்தால் எந்த பக்கம் போக முடியும் தெரியல சார். அதுக்குள்ளே ஒருத்தன் அண்ணே இன்னும் கொஞ்சம் தூரம் முன்னாடி நம்மளை கண்டிப்பாக காலையில் ஸ்ரீலங்காவில் வருவோம்னே பேப்பரில். டே தம்பிகளா எதிர்த்து பேசாதீங்கடா, கொஞ்சம் புரிஞ்சுக்கங்கடா, சரியா? கொஞ்சம் இது பண்ணாங்க. சூரியனை ஏன்னா அப்படி இப்படி நீ மட்டும் இப்படி பேசுகிற, கை வலிக்குதுண்ணா, உனக்குள்ள கையே வலிக்காதண்ணா. தம்பி நான் 6 மாதத்துக்கு முன்னாடி பிடிச்சிட்ட கை நீட்டிட்டீன்டா. இப்போ நான் கை வலிக்க சொல்ல என்னை விட மாட்டாங்க, ஊமை குத்தா குத்துவாங்க. ஸோ கை வலிச்சாலும் பரவாயில்ல தம்பி, கொஞ்சம் உதறிக்க, மருந்து போட்டுக்கிறலாம் சாயந்தரம் ஆச்சுடா. உனக்கான நீ பாரின் மருந்து போடுவா, நாங்கள் லோக்கல் மருந்து தானே தம்பி. நான் அந்த மருந்தை சொல்ல வரவே இல்லை, நான் சொல்கிறேன் நார்மல் மருந்து போட்டுக்கலாம்டா செல்லக்குட்டி அப்படின்னு சொன்னேன். அன்பு தம்பி அவ்வளோ இருப்பாங்க. மாஸ்டர் உள்ள அந்த ஜட்ஜிக்கு மாஸ்டர் உண்மைக்கு மாஸ்டர் எனக்கு இல்லை மாஸ்டர், யாராலையும் நான் அப்படி பார்த்ததில்லை மாஸ்டர். நான் இப்போ மூவியில் விட்டு அப்படி பார்த்துருக்க மாட்டேன் மாஸ்டர். அந்த 70-80 போட்டு உள்ளே போயிட்டுருக்கோம். அந்த ஜட்ஜ்கி நீ அந்த மோட்டர் பைக் இருக்குல்லங்கண்ணே, இந்த தண்ணியில் போகிற மோட்டர் பைக், அதில் வருவாருண்ணே மனுஷன். அவர் ஐயோ எங்கே போகிற இதில் வேறு இங்கே கேமராமேன் சார் சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக போ, போட்டு சுலபாகுது பார்த்து, போட்டு சுலபாகுது, சீக்கிரம் போ பார்த்து கேமராமேன் வாய்ஸுக்கு எங்கே இருக்காருன்னு தெரியாது. ஒரு ஓரமாக படுத்துக்கிட்டு முக்காடு போட்டுக்கிட்டு துபாயில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அப்படி வச்சுக்கிட்டு உள்ளே படுத்துக்கிட்டு பேசுவார். கோ சீக்கிரம் கோன்னு. நாங்களும் கோன்னு போயிட்டே தான் இருக்கோம். இப்போ ஒரு மாஸ்டர் ஜல்லுன்னு அந்த போட்டுக்குள்ளே கேப்பில் நம்ம ரோட்டில் நைட்டை ரேஸ் போவாங்களே பைக்கில், அப்படி ஒரு மனுஷன் கடலில் பண்ண முடியுமா யாராவது? இந்த 80 போட்டுக்கு மத்தியில் இப்படி வருவார், இப்படி போவார். அந்த பசங்க சொல்லுவாங்க, அண்ணே ஐயோப்பா அண்ணே வேகமாக வராருண்ணே, அண்ணே ரொம்ப தப்பாக போகுதுண்ணே, அண்ணே சொன்ன கேளுண்ணே. டே அவர் பார்க்காத சினிமாவா இப்போ அண்ணே? இல்லைண்ணே அல்ல கொஞ்சம் அதிகமாக நம்ம மேலே வந்து லேண்ட் ஆயிடுவாருண்ணே, நேரம் இங்கே வந்துடுவாருண்ணே. அண்ணே ப்ளீஸ் சொன்னேன், அண்ணே சொன்ன கேளுண்ணே, நீங்கள் போங்க அண்ணே. மாஸ்டர் ஆளை காணாமண்ணே. டே கூட டைரக்டர் உட்காந்துருந்தாரா அண்ணே, 2 பேர்த்தி ஆளை காணாமண்ணே. நீங்கள் விடுங்க, நீங்கள் உங்ககிட்ட கேமரா சார் சுலபாக கூடாது போட்டு போ. ஆனால் என்னென்ன எல்லாரும் போயிட்டு ஆளை காணாமனே. ஆனால் அந்த வந்துட்டாருண்ணே, அந்த மாஸ்டர் வந்துட்டாருண்ணே உள்ளு அப்படி வந்துட்டார் மாஸ்டர். ஆனால் மாஸ்டர் வந்தோடனே இப்போ என்னன்னா டைரக்டரை காணாம். ஐயோ டேரக்ட் அவர் தான் கையில் மைக்கு வச்சுக்கிட்டு இருந்தவர். டேரக்டரை காணா அண்ணே. ஐயோ அந்த மைக்கு மேலே வந்துருச்சுன்னு அவரை காணாமனே. டேய் மைக்கு தாண்டா அவர் தாண்டா லூசி பேர்ல மைக்கு இனிமே தாண்டா அவர் டேரக்டர் தாண்டா அது. ஐயோ தூக்கு
அப்படின்னா அப்புறம் மாஸ்டர் என்ன பண்ணிட்டேன், மாஸ்டர் ஃபஸ்ட்டு ஏறிட்டிங்களா மாஸ்டர், மாஸ்டர் தொத்தி ஃபஸ்ட்டு ஏறிட்டார். அவர் ஜாக்கெட் வேறு போட்டிருந்தார் எல்லாம். அந்த அப்போ டேரக்டர்கள் எல்லாம் அவரை பார்த்துட்டு இருக்கான். மேலே ஏறின அடுத்த செகண்டு ஷாட்டு ஓகேவா, ஷாட்டு ஓகேவாடா, அஸ்டன்ட் எங்கடா இருக்கீங்க, ஷாட்டு ஓகேவா, இல்லை சார். ஏன் இல்லை சார், நான் கீழே வந்துட்டேன் சார் இங்கே உள்ள, அதுக்கு முன்னாடி எல்லாமே கீழே வந்துடுவாங்க, எவனுங்க நிற்கவே முடியாது, யாராலும் கொம்பு அப்படின்னு அங்கே நிற்கவே முடியாது. அவ்வளோ சாகசமாக தான் அவ்வளோ போயிட்டுருக்கு டெய்லி. அப்படி இருந்தும் அவ்வளோ போராட்டத்துக்கு மத்தியில் அந்த ஊர் மக்கள், அன்பு தம்பிங்க அண்ணவிங்க அப்படி ஒரு சப்போர்ட், அவ்வளோ ஒரு சப்போர்ட் அந்த தம்பிங்க. அவ்வளோ ஒரு நாள் கூட அவங்க இல்லைன்னா இந்த படம் இருக்க வாய்ப்பு இல்லை. கரெக்டாங்க மதியண்ணே, அவங்க இல்லைன்னா இந்த படம் இவ்வளோ தூரம் வந்திருக்குமா தெரியல. ஏன்னா அவங்க சொன்னாங்களே, யோ நாங்கள் இதுலேயே வாழ்க்கை, அந்த எங்களுக்கும் முடியலை, நீங்கள் எப்படி திரும்பி திரும்பி வந்துக்கிட்டே இருக்கீங்க. தம்பி நான் அதான் சொல்லிட்டு 6 மாதத்துக்கு முன்னாடியே நாங்கள் எல்லாருமே இதே தான் நீட்டிட்டோம். ஆனால் எங்களை நீ ரொம்ப கோவப்படுத்தாத, நீயும் பழகிடுவ, நீயும் 4 தடவை மணியை நீட்டு நீயும் பழகிடுவ அப்புறம் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்படி தான் எல்லாம் போயிட்டு இருந்தேன். அதை மீது இந்த படம் வந்து இன்றைக்கி மிகப்பெரிய நல்லா வந்திருக்கு. என்ன ஒன்று மதியம் ஒரு சின்ன கோவம் எனக்கு, அவர் அப்படி தான் ஆரம்பிக்கிறப்ப இந்த ரவிக்குமார் சொன்ன மாதிரி தான் சொன்னார். ஆனால் 80 ப்ரொடியூசரனும் டைரக்டர்னு சொன்னாங்க, 80% நம்ம ஃபுல்லாக தொட்டிலே எடுத்துருவோம்னே, ஸ்விம்மிங் பூல் தானே, அப்புறம் 20% கடல். அப்படியா, என்ன தேவையோ அது மட்டும்தான் கடல் எடுக்க போகிறோம், மற்ற எல்லாமே தொட்டி. அப்படியானே. ஆனால் இந்த மாதிரி வெற்றி சாரே சொல்லிட்டாரு, டானாப்பட்ட டைட்டானிக் கப்பல் தொட்டியில தான் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 5 படம் வெற்றி சார் சொன்னாருன்னு என்கிட்ட சொன்னாங்க. அப்போ நான் அண்ணன் சொன்னேன், அண்ணன் சொன்னார், சூரி மிக மிக உலகத்தில் மிக பிரமாண்ட படங்கள் எல்லாமே இந்த மாதிரி தள்ளி எடுக்கப்பட்ட எல்லா படமே தொட்டியில் தான் எடுத்திருக்காங்க. அது இன்னும் ஒரு விஷயம், பிரம்மாண்டம்ன்றது க்ளோஸில் தான் இருக்குது அப்படின்றாரு. அப்போ டேரக்டர் கரெக்டாக தான் சொல்லியிருக்காருன்ட்டு. ஷூட்டிங் போய் ஆரம்பிச்சு 1 வாரம் கழிச்சு போயிடுவாங்க, ஊருக்கு கூட்டி போயிடுவாங்க. 10 நாள் ஆச்சு, 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு, வீட்டில் மாற்றி மாற்றி போகணும். என்னாச்சு என்னாச்சு, ஏன் போனப்பெல்லாம் ஒரே மத்தியானம் அப்பப்போ ஃபோன் பண்ணுவீங்க, இப்போ 2 நாளைக்கு ஒருக்கா ஃபோன் பண்ணுறீங்க, விட்டுருவே ஃபோன் பண்ணுறேன்னா இல்லையா, ஆள் இருக்கேல, யூ ஹாப்பி, ஓகே, பாப்பாவை வீடியோ கால் காட்டு, பையனை காட்டு, ஓகே சூப்பர், ஆள் இருக்கேங்க கவலைப்படாத. 2 மாதம் ஆகுது, இன்னும் இவங்க எப்போ விடுவாங்கன்னு தெரியல. அவர் அனுப்புனாலும் அண்ணன் தம்பிக இருக்காங்க, அங்கே பிடிச்ச தம்பிக 2 பேர். அண்ணே என்னங்க இது போதுங்கன்னு சொன்னேன், இல்லை சார் பேக்கப் ஆக வேண்டியது. அப்புறம் பசங்க சொல்லிட்டாங்க, இல்லை டாடி இன்னும் நல்லா வரணும் டாடி, டாடி 10வது டாடி, ஒரு 4 நாள் எக்ஸ்ட்ரா பண்ண ஒரு 50 போட்டை உள்ள இறக்குங்க டாடி. தம்பி 50 போட்டு இறங்கலாம் தம்பி, நாங்கள் இறங்கணும்ல தம்பி, கொஞ்சம் பார்த்து செய்யுங்க தம்பி. ஆனால் இது வேற மாதிரி வருண்ணா, அதனால நானும் சொல்லி வேற மாதிரி ஆயிடக்கூடாதான் நாங்களும் சொல்கிறேன் தம்பி. அப்படி ஒரு புதுசுக்கு அப்படி ஒரு பிள்ளைங்க. உண்மைக்கே வெற்றினை என்கிட்ட ஆபீஸ்ல ஒரு வார்த்தை சொன்னார், சூரி இந்த மாதிரி படங்கள் எல்ரட் சாரை தவிர யாராலும் எடுக்கவே முடியாது, யாராலும் எடுக்கவே முடியாது அப்படின்னு சொன்னார். அதான் உண்மை, இங்கே பல பேர் சொல்லிட்டாங்க. அதான் அது மண்டாடின்னா அது எல்ரட் சார் தான், எல்ரட் சார்னா மண்டாடி தான். இதுக்கப்புறம் எத்தனை மண்டாடி வந்தாலும் திருப்பி இந்த இதை மிஞ்சராக இருந்தால் அவர் தான் பண்ணணும். அதை ரொம்ப நன்றிங்கண்ணே, ரொம்ப நன்றிங்கண்ணே. மாஸ்டர் தேங்க்யூ மாஸ்டர், லவ் யூ மாஸ்டர். உண்மைக்கே ஒரு மாஸ்டராக நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா நீங்கள் உட்காந்த இடத்துல நீங்கள் கமாண்ட் பண்ணிக்கலாம் மாஸ்டர். ஆனால் அதை பண்ணலை மாஸ்டர். நீங்கள் அந்த காலோடு முடியாமல் நடந்து வந்து உங்கள் கண்ட்ரோலில் அந்த 150 மெம்பர்ஸை உங்கள் கண்ட்ரோல்லே நீங்கள் வச்சுருப்பீங்க, மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும். அது யாராலையும் முடியாது. அந்த எனர்ஜி தான் மாஸ்டர், உங்களோட எனர்ஜி தான் மாஸ்டர் எங்கள் எல்லாத்தையும் ஓட வச்சிச்சு. அதுதான் மாஸ்டர் உண்மை. ஒரே வார்த்தை சொல்லிடுறேன், மாஸ்டர் எப்பேற்பட்ட ஆளுன்றதை நான் ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லிடுறேன். டெய்லி போனேன், அப்போ ஒரு நான் சொன்னார் கேமராமேன்ட்ட சொல்லி, இந்த இடத்துல போட்டை போடுங்க, ஆங்கரை போடுங்க, இந்த இடத்துல அந்த எல்லை படகு இங்கே தான் இருக்குது, இங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த ஃபிஷர்மேன் சொன்னாங்க, சார் இது இங்கே இல்லை சார், இந்த இடம் வந்து இங்கே இடம் இல்லை, அது தப்பாக இருக்குது, மாஸ்டர் தப்பாக சொல்கிறாரு. நம்ம அவர்கிட்ட சொல்ல முடியாதுங்க, அவர் தாங்க இந்த இடத்துல போட சொல்கிறாரு. இல்லைங்க அங்கே தாங்க இடம், இங்கே தாங்க போட சொல்கிற, போட்டுருங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் டவுட்டாகவே இருந்தாங்க எல்லாரும். அப்போ மாஸ்டர் வந்தாங்க, என்னையா ஓகேவா ரெடி மாஸ்டர், நேற்று இருந்து இந்த இடத்துல மாஸ்டர் அங்கே நல்லா தெரியுமா, தெரியும் மாஸ்டர். அதுக்கப்புறம் கூப்பிட்டு சில விஷயம் சொன்னார். அங்கே இருக்க பிசம் 2 பேர் வந்தாங்க, அவங்கள பார்த்தாங்க, டே முட்டாப்பேல இதே இடம் தாண்டா அவர் சொல்கிறது கரெக்டா, அந்த மனுஷன் என்ன கடலுக்குள்ளே கண்டுட்டு பார்க்குற இடத்த கடலுக்குள்ளே மார்க்கு போட்ட ஒரே ஆள் நீங்கள் தான் மாஸ்டர். அப்படி ஒரு இடத்த மைண்டில் வச்சுருக்காங்க கடலுக்குள்ளே. அவ்வளோ 20 கிலோமீட்டருக்கு இருக்க
15 கிலோமீட்டருக்கு போனதுக்கு அப்புறம் அந்த இடத்த பார்த்து இங்கே தான் நேற்று கூட இல்லை 4 நாளுக்கு முன்னாடி இந்த இடம் மார்க் பண்ணுன்னு சொல்கிறாரு. தெய்வம் மாஸ்டர் உண்மைக்குதுங்க. இந்த சினிமா ஆமாம், இந்த சினிமா உங்களுக்கு ஓய்வே கொடுக்கக்கூடாது மாஸ்டர். கண்டிப்பாக மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். பிரதீப் பிரதர், தேங்க்யூ பிரதர். வேமா முடிச்சிடுறேன். ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர். சில நேரம் நைட்டு 1 மணிக்கு 2 மணிக்கெலாம் உங்களுக்கு ஃபோன் அடிச்சிருப்பேன். நீங்கள் யோசிச்சிருக்கலாம், ஒரு நடிகை எதுக்காக நமக்கு நைட்டில் 2 மணிக்கு ஃபோன் அடிக்கிறேன், ஒரு டைரக்ட் அடிக்க நியாயம், இவன் எதுக்கு அடிக்கான்னு இருக்கலாம். என்ன பண்ண சொல்கிறீங்க, வழக்கம் வந்து அண்ணன் மாதிரி தூக்கம் வரல, உங்களுக்கு தான் அடித்தேன். ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு உண்மைக்கு. இவ்வளோ படங்கள், அதாவது ஒரு 3 மூட்டை அரிசி எடுத்துக்கொண்டு கொட்டி அதில் ஒரு 4-5 கல் எடுக்கிறது எப்படி இருக்கு, அந்த மாதிரி தான் இது. ஏன்டா அவ்வளோ ஷார்ட்ஸ் இருக்குது. சத்தியம் வச்சு இந்த படத்தை முடிச்சுட்டு குடும்பத்தோடு ஒரு மாதம் வெளியில் போயிட்டு வாங்க, நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக உள்ள வாங்க. ஏன்னா அவ்வளோ கஷ்டங்க. இவ்வளோ ஸ்டேஜ் ஃபுல்லாக கூட்டு எப்படி இருக்கும், எவ்வளோ ஷார்ட்ஸ் இருக்குது. அதனால் ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர். ஃபோன் பண்ணாலும் உரிமையோடு தான் பண்ணியிருப்பேன். இந்த அப்பா வச்சுக்கிறாங்க பிரதர். கிரணண்ணே ரொம்ப நன்றிண்ணே. உங்கள் டீம் எல்லோரும் ரொம்ப கஷ்டப்பட்டானே. அதை நான் திருப்பி சொல்கிறேனே, இந்த படத்துக்கு எப்படி விருது கொடுத்தாலும் எல்லோரும் பேர் வாங்கினாலும் எங்கள் வெற்றிமாறன் அண்ணன் ஆளுக்கு ஒரு நல்லா இருக்குன்னு சொன்னால் கூட அந்த வார்த்தை முக்கியமான எல்லா டீம் இதுக்கு பிரித்து தான் கொடுக்கணும். யாருக்கும் முழுமையாக இந்த வார்த்தை கிடையாது. எல்லாத்துக்கும் நன்றி. மகிமா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மகிமா. இந்த கதையை கேட்டோன்னு சூப்பராக இருக்குது, நான் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் அந்த ஏஜ் கேட்ட பார்க்காம இவ்வளோ பெரிய பையனுக்கு ஓகே விட்டுருங்க சரி அப்படின்னு யோசிக்காம, சார் என் ரோல் என்ன சார், அந்த கதையை கேட்டு முடிச்சோன்னே இந்த மாதிரி ரோல் தான் சார் எனக்கு வேணும், நான் சார் எனக்கு ரியல் அந்த ஏஜ் அது கிடையாது சார், என் ரோல் தானே சார் அந்த ஏஜ் அப்படின்னு நீங்கள் சொல்லி உள்ளே வந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அதையும் தானே இந்த படத்துக்குள்ளே போயிருக்கப்போ ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு இன்ஜுரி ஆச்சு, அந்த படத்தில் இல்லை வெளியில், பட் அதையும் நீங்கள் பார்க்காம 10ஆவது நாள் ஷூட்டிங் விட்டீங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மித்துன் தம்பி, லபி தம்பி, கண்டிப்பாக தம்பி சினிமாவில் மிகப்பெரிய இடம் உங்களுக்கு இருக்குது தம்பி. வாழ்த்துக்கள் தம்பி உங்களுக்கும். கிட்டான் உங்களுக்கு வாழ்த்துக்கள். மாஸ்டர் மகேஷ் மேத்யூ மாஸ்டர் உங்களுக்கு வாழ்த்துக்கள் மாஸ்டர். நன்றி மாஸ்டர். மாஸ்டர் மகேஷ் மேத்யூவில் அங்கங்கே நிறையா செகண்ட் ஒரு ஃபைட் பண்ணிக்காங்க, சில சீக்வன்ஸ் எடுத்துருக்காங்க, அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. பத்தண்ணே ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. தேங்க்யூ அண்ணே, தேங்க்யூ அண்ணே. ரவீந்திர விஜயன் பிரதர் ரொம்ப நன்றி பிரதர். ஒரு வார்த்தை, படத்தை கொஞ்சோன்னு பார்த்துட்டு வெற்றிமாறன் சொன்னாங்க, இந்த இருக்க ஆர்டிஸ்ட்லேயே இந்த ஆள் யார், இந்த ஆக்டர் எக்ஸ்ட்ரானரி இருக்காரு அப்படின்னு உங்களை பற்றி ரொம்ப சொன்னாங்க அண்ணே. உங்களையும் சுகாசை பற்றி ரொம்ப அண்ணன் ரொம்ப ஸ்லாய் சொன்னாங்க. அவ்வளோ பேர் இருக்காங்க, இல்லை இவங்க 2 பேர் நல்லா இருக்கு, அவங்க முகம் நல்லா இருக்குன்னு அண்ணன் சொன்னாங்க. அவர் சும்மா அவர் ஈஸியாக ஒருத்தர் சொல்லிட மாட்டார். ஸோ ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். ஓகே, இங்கே வந்துருக்கு அத்தனை பேருக்கு யாரை மிஸ் பண்ணி தெரியல எனக்கு, மன்னிக்கவும். ஸோ உங்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள்ங்க. பாப்பா உனக்கு வாழ்த்துக்கள்டா பாப்பா, சூப்பராக பண்ணியிருந்தீங்கடா, வாழ்த்துக்கள்டா பாப்பா. உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. டே நீ யாரா கை தூக்குற, இது சம்மந்தமே இல்லை ஆள்றா, பரவாயில்ல எங்கள் விழாவுக்கு வந்திருக்கடா, நீ நல்லா இருக்கண்ணே, வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும். அன்பு தம்பி. ஸோ ரொம்ப சந்தோஷம் தம்பி. என்ன ஒன்று போயிட்டுருக்கப்போ அப்பப்போ நீங்கள் இந்த பாட்டு போட்டணும் போயிட்டு வந்துடுங்க வேகமாக. நல்லா இருந்துச்சு, பட் வாயை நல்லா தொடச்சிட்டு வந்திருக்கா தெரிஞ்சிச்சு. சஞ்சனா தங்கச்சி இல்லடா சாப்பிட்டது ஒரு குத்தமா அப்படினா இல்லடா தங்கச்சி, அது தெரிஞ்சிருச்சு. நீங்க சாப்பிட்டு ஜான் வெஜ் தானே சாப்பிட்டீங்க, அவருக்கு என்னமா நாசுக்கா சாப்பிட தெரியலன்னு பசி எவ்வளோ நேரம் இருக்க முடியும். ரொம்ப சந்தோஷம். நன்றி. எப்பவுமே உங்க கூட நான் அண்ணன் பக்கத்தில் இருக்குன்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பா. தேங்க்யூ. இதை யாரை சொல்லாம தெரியல, மன்னிக்கவும். ரொம்ப நேரம் எல்லாம் தாண்டி என்னோட இங்க வந்திருக்க என்னோட ரசிகர்கள், என் அன்பு தம்பிய நீங்க தான், இந்த விசில் தான் என்னை ரொம்ப தூரத்தை கொண்டு போகுதுன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப நன்றி. என்னை ரசிகருக்கும் என்னை ரசிக்கிறவங்களுக்கும் ரொம்ப நன்றி. இந்த படம் பாருங்க, ரொம்ப கவனமாக போங்க. சரியா, ரொம்ப கவனமாக போங்க, அது ரொம்ப முக்கியம். நான் எந்த வேலை இருந்தாலும் என் வேலையை பார்க்குறேன், இதுதான் முக்கியம். அதே மாதிரி நீங்கள் உங்கள் குடும்பத்தை பார்த்துக்கோங்க. ஓகே, அதே நேரத்தில் இந்த இன்னொன்று சொல்லிடுறேன், நான் இந்த இடத்துல சினிமாவில் நான் இல்லைடா நைட்டு 3 மணி ஆயிரும்டா. டே அண்ணே ஒரு 4 பேர் இல்லை நிறையா இருக்குது, லேட் ஆகிடும். ஓகே, இல்லை அது ஜஸ்ட் இங்கே மைண்டில் இருக்குது, பரவாயில்ல கொடுத்துட்டேன். சொக்கலிங்க மங்காளிக்கு ரொம்ப நன்றி. அவரோட பயணத்தில் ரொம்ப மகிழ்ச்சி. ஒரே ஒரு நாள் ஏர்போர்ட்டுக்கு நான் கிளம்பி வர்றப்போ அவர் என் கூட வந்தாருங்கண்ணே. திருச்சியில் இறங்கணும், சென்னைக்கு வரக்கா ஏர்போர்ட்டில் உட்காந்தா ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் வந்து அவருடைய எங்கே போனால் அவருடைய குணம் எங்கே இருக்குன்றது அன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் ஃப்ளைட்டில் உட்காந்துருக்க, அவருக்கு ஃபோன் வருது. அவர் ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறாரு. சொல்லுங்கள் சார், அதெல்லாம் முடியாதுங்க, க்ரௌடுக்குள்ளே அடிக்கிற பாம் நல்ல பவராக இருக்கணும்.
எனக்கு தேவை கிரவுடில் அடிக்கிற பாம் நல்லா பயமாக்கணும். 3 இடம் வச்சுக்க, 3 இடத்துல பிளான் பண்ணிக்கோங்க. அப்புறம் வத்தையில் 2 பாம் அடிக்கணும், அதை வச்சுக்கோங்க. ஆட்களில் ஒரு 25 பேர்த்து உள்ளே இருக்காங்க, யாருக்கும் தெரிய வேண்டாம். இந்த எனக்கு ஒன்றுமே புரியல. நான் அப்படியே ஏர்போர்ட்லேருந்து நைஸாக தள்ளி போய் நின்றுட்டேன். திருப்பி பேசுறாரு, யோ ஒரு தடவை சொன்ன கேட்காம அங்கே சொல்லிட்டியா அவங்ககிட்ட, நீங்கள் சொல்லிங்க, அவ்வளோதான் என்னால் முடியும். திருப்பி அடிச்சுட்டு வேஸ்ட்டாக சொல்லவே கூடாது, ஒரே அடியில் அடிங்க, சரி அடிங்கயா. பங்காளி என்ன பங்காளி ஏர்போர்ட்டுக்குள்ள வந்து திருப்பி பேசிட்டீங்க? ஓ ஆமாம், என்னை பார்த்தாங்களா, இது நல்லாவா இருக்குது, கவனம் பங்காளி. அப்போ அந்த ப்ரொடக்ஷன் ஒர்க்கு எங்கே போனாலும் அதுதான் சொல்லுவாங்க, டே நம்ம பசங்களை உள்ளே இருக்கியாச்சா, ரவுடிகளை போட சொல்லியாச்சா, இப்படி தான் அவங்களோட ஒர்க் இருக்கேன். ஸோ அவர் மாதிரி தேங்க்யூ பங்காளி, உங்கள் கடின உழைப்பினால உங்கள் டீம் அத்தனை பேருக்கும் இது. அப்புறம் மணி அண்ணன் அவங்க சொன்ன மாதிரி எல்ரட் அண்ணனோட இன்னொரு உருவமாக இருக்கிறது நம்ம மணி அண்ணன் தான், ஏபி எக்ஸ்பிரஸ். ஸோ அவருக்கு இந்த வாழ்த்துக்கள். அப்புறம் எல்லாத்தையும் தாண்டி எந்த ஒரு சாதாரண ஒரு தக்காளியை கொடுத்தா கூட இது தங்கமாக விற்கிற ஒரே ஆள் ரேகா தங்கச்சி தான். ரேகா தங்கச்சிக்கு வாழ்த்துக்கள் தங்கச்சி. உண்மைக்கிட்ட உங்களை தாண்டி கற்றுக்கிறேன்னு ஒரு படத்தை எப்படி கொண்டு சேர்க்கண்டு வாழ்த்துக்கள். எல்லாம் தாண்டி என் குடும்பம் வந்திருக்காங்க, அவங்க தான் மெயின். இந்த இடத்துல நான் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறேன்னா, இவ்வளோ தூரத்துக்கு நான் வந்து நிற்கிறேன்னா அதுக்கான என் குடும்பம் தான். என் குடும்பம் சப்போர்ட் பண்ணாமல் நான் என்னால் இங்கே நிற்கவே முடியாது. என் அண்ணன் இங்கே எல்லாருமே இங்கே வந்திருக்காங்க, என் குடும்பமே எல்லாருமே இங்கே வந்திருக்காங்க. ஸோ அவங்க இல்லாட்டா இன்னைக்கு இது நான் இல்லை. ஒரு குடும்பம் எவ்வளோ பெரிய ஒரு குடும்பம் எவ்வளோ பெரிய ஒற்றுமையாக இருந்தாலும், 1000 ஆம்பளை இருந்தாலும் அந்த குடும்பத்துக்கு பெண்கள் அவங்க நினைச்சாலும் அது கூட்டு குடும்பம், அவங்க நினைக்கிறது அது கூடாத குடும்பம். அவ்வளோதான், அவங்க மனசு வச்சா. எங்கள் வீட்டுக்குள்ள இருக்க பெண்கள் எல்லாருமே உண்மைக்கு நான் சாமி மாதிரி பார்க்குறேன். அவங்கனால தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு நான் நல்லா இருக்கேன். அதுக்கு எல்லாத்துக்கான என்னை பெற்ற எங்கள் அம்மா அங்கே இருக்காங்க. எங்கள் அம்மா தான் எல்லாத்துக்கான, எங்கள் அம்மா தான் சாமி. எங்கள் அம்மா தான் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு. எங்கள் அம்மாவுக்கு நன்றி சொல்ல முடியாது, சாமிக்கு நன்றி சொல்ல முடியாது. அம்மா ரொம்ப சந்தோஷமா எங்கள் அம்மா ஒரு வார்த்தை சொல்லிச்சு 2 நாளைக்கு முன்னாடி. ஊரில் இருக்கிறப்ப நைட்டில் அழுகு, என் பாப்பாட்ட சொல்லிட்டு இருந்துச்சு. நைட்டு ஃபோன் பண்ணி ஒரு 300 ரூபா வாடகை பட்டோன்னு அழுதேன், சாப்பிட்றது பசிக்குன்னு சொல்லி அழுதேன். ஆனால் இன்னைக்கு அவனுக்காக பாரு இவ்வளோ பேர் போஸ்ட் அடிச்சு ஒட்டியிருக்காங்கன்னு சொல்லிச்சு எங்கள் அம்மா. நன்றிம்மா, அது நீ கற்றுக் கொடுத்ததுமா, வாழ்க்கையை நீ கற்றுக் கொடுத்ததுமா. அதனால தான் இன்னைக்கு நான் இந்த இடத்துல இருக்கேம்மா, ரொம்ப நன்றி. அதே நேரத்தில் எனக்குள்ள என் இடத்துல இருந்து என்னை கவனமாக பார்த்து கூட்டிகிட்டு போகிற அன்பு தம்பி உதயசங்கருக்கு நான் எப்போவுமே நான் நன்றி கடன்பட்டிருக்கேன். தேங்க்யூ தம்பி. எங்கள் அண்ணன் விருப்பப்பட்டாங்க உங்கள் முன்னாடி அம்மாவங்க வரைக்கண்ணேன். அண்ணே புயல் அடிச்சு ஓச்ச மாதிரி இருக்குனே, என்னால முடியல அந்த மாதிரி. அண்ணே ஆமா, அம்மாவை மேடைக்கு அழைக்கணும். அண்ணன் இதுவரையிலும் எந்த மேடையிலையும் அம்மாவோட நம்ம பார்த்ததில்ல, அதனால இந்த மேடை ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு. தப்பா நினைக்காதீங்க, இதுவரைக்கும் என்னோட அம்மாவை நான் எங்கே மேடையில் ஏற்றினதே இல்லை. இன்னைக்கு வந்திருக்காங்க உங்க முன்னாடி, ஒரு பாக்கியமா எங்க அம்மாவை கேட்குறேன். ஒரு பெரிய கைத்தட்டல்களோட நம்ம அம்மா மேடைக்கு வாங்கம்மா. உலகமே கொண்டாடும் ஒரு உன்னத கலைஞனுடைய ஒரு அற்புதமான மேடையில் முதல் முறையாக அவங்களோட அம்மாவோட ஆக்சுவலாக இதை விட பெரிய பர்த்டே கிஃப்ட் உங்களுக்கு வேறு என்னென்ன இருக்க போகுது. நேற்றுக்கு தான் அவருடைய பிறந்தநாளை கொண்டாடி இருக்கார் அண்ணன். ஸோ எஸ் சத்யராஜ் சார் ரொம்ப நன்றிங்க சார். நீங்கள் இந்த படத்தில் இருக்க எனக்கு பெரிய பலம் சார், இந்த படத்துக்கே பெரிய பலம் சார். கண்டிப்பாக இந்த படம் பார்த்தவங்க எங்கள் அண்ணன் எங்கள் டேரக்டரை பார்த்துருக்காங்க, கண்டிப்பாக அவங்க தெரியும்னு நினைக்கிறேன். சத்யராஜ் சார் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். உங்களோட நான் பயணிக்கிறது பெரியாராவும் நீங்கள் வாழ்கிறீங்க, அமைதிப்பட அமாவாசையாகவும் வாழ்கிறீங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். நன்றிண்ணே. அண்ணே அம்மா இங்கே நிற்கும் பொழுது உங்களுக்கு ஒரு பர்த்டே கிஃப்ட் ஒன்று கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். அந்த கிஃப்ட்டை அம்மா கையால் ரிவீல் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம். எஸ்.
அம்மா அந்த கிஃப்டை ஓப்பன் பண்ணி அண்ணனுக்கு அதை அம்மா உங்க கையால அது அந்த திரையை விளக்குனீங்கன்னா அவருக்கான கிஃப்ட். அவ்வளோதான் அவ்வளோதான். ஹாப்பியா இருக்கானா? எனக்கு எல்லா விருதும் இங்கே கிடச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இது எனக்கு கொடுக்கும் நினச்சவங்க அத்தனை பேருக்கும், பின்னாடி இருக்க அத்தனை பேருக்கும் என் வாழ்நாள் முழுக்க நான் கடமைப்பட்டிருக்கேன். அவங்க நினச்சிக்கிட்டே இருப்பேன்னு நினைக்கிறேன். மிகப்பெரிய மெமரிஸ் இது எனக்கு. ரொம்ப 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 நன்றிப்பா, ரொம்ப ரொம்ப நன்றி. இதை எப்படி வேண்டாலும் பார்க்கலாம், இதை எங்கிட்டு பார்த்தாலும் நான் யாரை நினச்சி பார்த்தாலும் பார்க்கலாம். பட் எப்படி பார்த்தாலும் வெற்றியான முகமாக தான் தெரியுது. நன்றிண்ணே, தேங்க்யூங்கண்ணே. அம்மா 2 வார்த்தை பேசுவாங்களாண்ணா? எல்லாருக்கும் வணக்கம். நன்றி தெரிவிக்கிறேன். என் மகன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மேடையில் ஏறுவோம்னு நான் நினச்சி கூட பார்க்கல. உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். நான் ஒரு நாள் வந்து எங்கள் ஊரில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு. அந்த ஃபங்க்ஷனில் வந்து எவ்வளோ பேருக்கான சோறு காய்ச்சி நான் போட்டேன். என் பிள்ளை அந்த நேரம் ஃபோன் பண்ணிருச்சு. ஃபோன் பண்ணவும் என்னப்பா ஃபோனுன்ட்டு எடுத்தேன். அம்மா உன்னை நினச்சி நான் ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னாப்புல. அப்போ நான் என்ன சொன்னேன், நீ எங்கே தான் இருக்க எனக்கு தெரியலையே, இப்போ என்னப்பா செய்கிற, சாப்பிட்டியாண்டேன். அம்மா நான் நிறையா பசத்தினி குழாயை திரிய விட்டு குடிச்சிட்டு படுத்தமான்னு சொல்லுச்சு. என்னால் முடியலை. உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். ஆனால் நான் பேசணும்னா பேசுவேன், நான் பேசணும்னா நிறைய பேசிடுவேன். ஆனால் டைம் இல்லை. பேசுவேன், நான் நல்லா பேசுவேன். மைக்கில் வருது பாருங்கண்ணே, அங்கிருந்து தான் வருது. நான் பேசுவேன், ஆனால் பேச டைம் இல்லை. இப்போ எனக்கு பேசணுன்னா அழுகவே வரும். சரிப்பா, எல்லாருக்கும் வணக்கம்.